ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டைக்கோஸ் சாம்பார் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வைத்த ரேஷன் துவரம் பருப்பு 1 கப்பு, வெங்காயம் பாதி, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு பற்கள் 10, தண்ணீர் 2 கப், கட்டி பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நன்றாக கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி 4 விசில் வைக்கவும். பருப்பு நன்றாக குழைய வெந்ததும் தண்ணீரை வடிகட்டி எடுத்துவிட்டு சட்டியில் போட்டு நன்றாக கடையவும். பிறகு பருப்பில் இருந்து எடுத்த தண்ணீரையும் சேர்த்து நன்றாக கலந்து வைக்கவும். முட்டைக்கோஸ் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மண் சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்றாக சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நன்றாக வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 சிட்டிகை வெந்தயம், காய்ந்த மிளகாய் 2, நசுக்கிய பூண்டு பற்கள் 10, வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, கல்லுப்பு 1/2 டீஸ்பூன். எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக வதக்கி மூடி போட்டு மூடி 2 நிமிடம் வேக விடவும். நன்றாக தக்காளி மசிந்து வந்ததும் முட்டைக்கோஸ் 300 கிராம் சேர்த்து பச்சை வாசனை போக எண்ணெயில் நன்றாக வதக்கிவிடவும். பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கி தண்ணீர் 1 கப் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 5 முதல் 7 நிமிடம் நன்றாக வேக விடவும். காய் நன்றாக வெந்ததும் கலந்து விட்டு புளி தண்ணீர் 1 கப் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு பச்சை வாசனை போக 2 நிமிடம் நன்றாக கொதிக்க வைக்கவும். பிறகு வேக வைத்து கடைந்து வைத்துள்ள பருப்பு, தேவையான அளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 3 நிமிடம் வைக்கவும். லேசாக கொதி வந்ததும் கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டு இறக்கினால் சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் தயார்.